விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நதிகளை போற்றி வணங்கும் ஆற்று திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மனிதர்களுக்கும் கால்நடைகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக திகழும் நதிகளை போற்றி கொண்டாடும் விழாவாக ஆற்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. வட மாவட்டங்களில் தை மாதத்தின் 5ஆம் நாளில் ஆற்றங்கரைகளில் திரண்டு உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பண்ணையாறு, சங்கராபரணி, மலட்டாறு, பம்பையாறு, வராகநதி ஆகிய ஆறுகள் பாயும் இடங்களில் எல்லாம் ஆற்று திருவிழா களை கட்டியது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 24 இடங்களில் ஆற்று திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு கோயில்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவர் விக்கிரகங்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் தென்பண்ணையாற்றின் கரையில் திரண்ட மக்கள் ஆற்று திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினர். ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் 1500 நபர்கள் குவிக்கப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் படகுகள் மூலம் கண்காணித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஆற்று திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருக்கோவிலூரில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் கீழையூர் வீரட்டானேஸ்வரர், அரக்கண்டநல்லூர் அதுல்யநாதேஸ்வரர், ஏரிக்கரை மூலை இரட்டை விநாயகர், வீரபாண்டி அதுல்யநாதேஸ்வர சுவாமிகள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் மேளதாளத்துடன் வந்து தென்பண்ணையாற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது.